வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும். இது உங்கள் ராஜமால் எலக்ட்ரானிக்ஸ் முத்தியாபுரம் தூத்துக்குடி. நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க இந்த ஜேவிசியில் இந்த 12 இன்ச்சு சப்வூஃபர் கொடுத்து இதுக்கான ஆம்பிளிஃபையர் எனக்கு மேக் பண்ணி தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எந்த மாதிரி பொருட்களை கொண்டு எப்படி அசம்பிள் பண்ணால் இந்த ஸ்பீக்கரு நல்லா புஷ் பண்ணும், குவாலிட்டி வைஸ் எது நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த சின்ன வீடியோவில் பார்ப்போம். இதுதான் அந்த ஜேவிசியோட ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபரு. இந்த ஸ்பீக்கருக்கான இதுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 700 வாட்ஸ் ஆர்எம்எஸ் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதில் நியோடியம் மேக்னெட்லாம் இல்லை, அந்த கவர்லாம் பார்த்தா நியோடியம் மேக்னெட் இல்லை, அவங்களே போட்டிருக்காங்க. ஸ்ரோண்டியம் மேக்னெட். இதில் இந்த சப்வூஃபருக்கு 700 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கொடுக்கணும் அப்படின்னா 300 வாட்ஸ் 350 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கொடுத்தாலே போதும். ஓரளவுக்கு இது நல்லா இருக்கும். ஓரளவுக்குன்னு இல்லை, ரொம்பவே நல்லா தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஹெவியாக கொடுக்கணும். இப்போ இந்த சப்வூஃபரோட காயில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 ohms வைண்டிங்கோட லைனும், அது மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு 4 ohms லைனாக இருக்கும். இதில் சீரியஸ் பண்ணியோ பேரல் பண்ணியோ எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4 ohmஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 8 ohmஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்வூஃபரு பவர் ஆம்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குமார் ஆடியோவோட தண்டர் மோனோ, இந்த 6 டிரான்சிஸ்டர் தண்டர் மோனோவை தான் நம்ம யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா இது இப்போ கையில் ஸ்டாக் இருக்குது, அதனால் தண்டர் மோனோ போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயின் என்னென்னா இது சப்போர்ட் பண்ணால் பண்ணும். மெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர்னு இல்லை, எந்த ஆம்பிளிஃபயர் எடுத்தாலும் வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் அதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா பயங்கர கிளாரிட்டி இருக்கும், குவாலிட்டி இருக்குங்க. நீங்களே அதை யூகிக்கலாம். நீங்கள் இப்போது இதுக்கு போய் 5 ஆம்பியரில் 30 வோல்ட் 40 வோல்ட் போட்டிங்கன்னா இது அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாது. இதுக்கு நான் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் இந்த போர்டுக்கு போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வைண்டிங் பண்ணி வச்சுருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் தான். 35 25 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். இது 25 ஆம்பியர் போட்டிருக்கேன். 35 இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த போர்டை போட்டு இந்த ஸ்பீக்கரை பாட பார்க்க போகிறோம். இதுக்கு சப்பு ஃப்ரீ, அது இன்னும் சூஸ் பண்ணலை, இனிமேல் தான் சூஸ் பண்ணி அதை போடணும். இந்த மாதிரி காம்பினேஷன். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் எப்போவுமே ஆம்பியர் ரேட்டிங் அதிகமாக போடுங்க, வோல்டேஜ் அதிகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு 60 வோல்ட் டிசி வரைக்கும், 60-70 வோல்ட் டிசி வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். நான் 35 வோல்ட்டில் 35 இது 25 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போடுறதுனால இந்த போர்டுக்கு ஆம்பியர் ரேட்டிங் கூட, போர்டோட ஸ்ட்ரென்த்து சூப்பராக இருக்கும். சப்வூஃபரு எஃபெக்டும் நல்லா இருக்கும். கிளாரிட்டி, அந்த பேஸோட கிளாரிட்டி இவ்வளோ ஹெவியாக டிரான்ஸ்ஃபார்ம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 35 வோல்ட்டுக்கு நம்ம இன்னும் கூட கொடுக்கலாம். ஆனால் ஆம்பியர் கூட இருக்கிறதுனால இந்த வோல்டேஜே போதும். ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா இருக்கும். வோல்டேஜ் கூட கொடுக்க போர்டு ரொம்ப சூடாகும். 65 வோல்ட் ஏசி, இதை டிசியாக மாற்றும் போது 52-55 வோல்ட் வரைக்கும் வந்துடும். அப்படிங்கிறப்போ அந்த போர்டுக்கு ஏற்ற வோல்டேஜும் ஆயிரும். நம்ம இதில் வோல்டேஜ் ரொம்ப கூட்ட டிசி வோல்டேஜும் கூடிக்கிட்டே போகும். அதனால் 35 வோல்ட்டுங்கிறது இதுக்கு ஒரு கரெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய வோல்டேஜ் தான். இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரும் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் 15,000 63 வோல்ட் கெப்பாசிட்டர் 4 யூஸ் பண்ணலான் இருக்கும். அப்படி இல்லைன்னா 10,000 63 வோல்ட்டில் 4 கெப்பாசிட்டர் இதுக்கு மேட்சாக இருக்கும். நம்ம இந்த ஆம்பிளிஃபயரை ஃபுல்லாக வடிவமைச்சிட்டு உங்களுக்கு இது என்ன அப்படின்றத ஃபுல் ஆம்பிளிஃபயர் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தகவல்கள் நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். ஏதாவது சின்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சில தகவலை சொல்கிறேன். உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ரீப்ளை பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.